പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി ചെങ്കടലിൽ നീ എന്നും പാത തെളിച്ചു മരുവിൽ മാർക്കത്ത് മന്ന പൊഴിച്ചു തിരുവെയിലിൽ മേഘത്തണലായി ഇരുളിൽ സ്നേഹമാളമായി സീനായ് മാമല മുകളിൽ നീ നീതി പ്രമാണങ്ങൾ പകർന്നേകി ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം സത്യജീവമാർഗ്ഗമാണു ദൈവം മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൻ ജീവനായി വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു മനുജനായി ഭൂവിൽ അവതരിച്ചു മഹിയിൽ ജീവൻ ബലി കഴിച്ചു തിരുനിണവും ദിവ്യഭോജ്യവുമായി ഈ ഉലകത്തിൽ ജീവനായി വഴിയും സത്യവുമായവനെ നിൻ തിരുനാമം വാഴ്ത്തുന്നു ഇസ്രായേലിൻ നാഥനായി വാഴുമേക ദൈവം സത്യജീവമാർഗ്ഗമാണു ദൈവം മർത്യനായി ഭൂമിയിൽ പിറന്നു സ്നേഹദൈവം നിത്യജീവനേകിടുന്നു ദൈവം சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாளாளர் அவர்களே, இப்பள்ளியுடைய ஆண்டு விழாவிற்கு 3 பேர் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் இப்படி வந்ததில்லை. நம்ம டீச்சர் நல்ல ஒரு சிறப்பான பணியாற்றிய தலைமை ஆசிரியர் அவர்களுடைய ஓய்வு நெருங்கி இருக்கிறதுனால் அவர்கள் நிறைய உழைத்ததினால் அவர்களுக்கு கிடைத்த கிஃப்ட்டு இந்த ஆண்டு விழாவிலே நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மற்றும் இங்கு அவங்களுடைய குடும்பமே வந்திருக்கு. நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுடைய குடும்பமே வந்திருக்கிறது. அவர்களுக்கும் மற்றும் பள்ளியுடைய இதெல்லாம் ஒரு சிறப்பு உங்கள் ஊருக்கு. அடுத்தபடியாக அவர்களுடைய ஆலய கமிட்டியினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பக்கத்து பள்ளியினுடைய அருட்சகோதரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற 25 ஆண்டுகளில் கடந்து பணியாற்றிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவர்கள் மற்றும் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ கண்மணிகள், பெற்றோர்கள், பெரியவர்கள், இங்கு விழாவினை சிறப்பிக்க வந்துள்ள அனைத்து மின் ஒளி அமைத்தவர்கள் அனைவருக்கும் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பள்ளியிலே நான் ஒரு சில நேரங்களில் ஆய்வுக்கு வந்திருக்கிறேன். சார் பள்ளிக்கூடம் தான், ஆனால் இருந்தால் வர வேண்டிய சூழ்நிலையில் வந்தேன். மிகச் சிறப்பாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர் மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பாகவும் என்னென்ன தனியார் மூலமாகவும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அவ்வளவையும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். மாணவர்கள் நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் வரைக்கும் பரிசு பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய பள்ளிக்கூடத்தில்
இந்த மாவட்டத்திலே சிறந்த முறையில் சத்துணவுக்காக தோட்டம் அமைத்து காய்கறிகளை எடுத்து அவங்க சமையல் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய சத்துணவு அமைப்பாளர் நம்முடைய பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள், எங்களுடைய திருச்செந்தூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு கோஆபரேஷனை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். நம்முடைய தாளர் தலைமையிலே பள்ளியினுடைய எல்லா உறுப்பினர்களும் எல்லாரும் சேர்ந்து நல்லா செஞ்சிருக்கிறீர்கள். இந்நிலையிலே நீங்கள் பாராட்டுகளை பெற உங்களுடைய பிள்ளைகள் பாராட்டுகளை பெற அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். நாளை அந்த குழந்தைகள் நல்ல ஒரு நிலையிலே அடைவார்கள். அவர்களுக்கு எல்லாவித வாழ்த்துக்களையும் நீங்கள் பரிசு வாங்குவது கைத்தட்டுறது நமக்கு உடம்புக்கு நல்லது, நமக்கு நல்லது. தயவுசெய்து பாராட்டுங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றிகளுடைய நன்றி வணக்கம். சிறப்புரை வழங்கிய திரு பாப்பையஸ் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருச்செந்தூர் வட்டார கல்வி அலுவலர் திரு மாணிக்கராஜ் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அந்தோனியார் நடுநிலைப்பள்ளி புதுகிணத்தம் நிலையம் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட கல்வி அலுவலர் திரு தட்சிணாமூர்த்தி ஐயா அவர்களே, இந்த பள்ளியினுடைய அருட்தந்தை, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருட்தந்தை அவர்களே, அருட்சகோதரி அவர்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாக கமிட்டி மற்றும் பெற்றோர்கள், ஊர் பொதுமக்கள், எங்களுடைய மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த பள்ளியினுடைய அன்பு சகோதரி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அருட்சகோதரிகள், முன்னாள் தலைமை ஆசிரியர், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் மற்றும் என்னுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் திரு பாப்பையஸ் ஐயா அவர்கள், என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய இந்த இரவு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பகுதியிலே இந்த ஆண்டு விழாவிலே நான் கலந்து கொள்வது இது 2வது முறை. முதலில் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த பள்ளியிலே பார்வையிடுவதற்கும் இந்த பிள்ளைகளை எல்லாம் நான் ஆய்வு செய்வதற்கும் இறைவன் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பள்ளியினுடைய சிறப்புகளை நாம் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நிறைய நல்ல விஷயங்கள். அருட்தந்தையினுடைய ஒரு மிக சிறப்பான வழிகாட்டுதல். இன்றைக்கு கூட அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு ஒழுக்கம், விளையாட்டு, கல்வி இவற்றை முன்னெடுத்து அவர்கள் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு ஆர்சி மேனேஜ்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படித்து தான் நாங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை நான் பணியுடன் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு கல்வியிலையும் சரி, ஒழுக்கத்திலையும் சரி, ஒரு டிசிப்ளின், காலம் தவறாமல் எல்லாவற்றிலையும் அருட்தந்தை அவர்கள், அருட்சகோதரி அவர்கள் அதில் நோ காம்ப்ரமைஸ், அதில் அவர்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. காலம் தவறாமல் அது ஸ்ட்ரிக்ட். இந்த இறைப்பணினா இறைப்பணி தான். ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முன்னுரிமை. முதல்ல ஒழுக்கம் தான், அடுத்தது விளையாட்டு, உடலை நாம் தகுதிப்படுத்தணும். மூன்றாவது கல்வி தானாக வரும் என்பதை மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பெற்றோர்கள் உள்வாங்கி கொண்டு உங்கள் பள்ளியிலே உங்களுடைய பிள்ளைகளை இந்த பள்ளியிலே சேர்த்து பயனடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக சிறந்த விருப்பம். அது நீங்கள் ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரியாது, அது இல்லாத நேரத்தில் தான் அதனுடைய அருமை தெரியாது. அது போன்று இந்த பகுதியிலே ஒரு மிக சிறந்த ஒரு பள்ளி, இறை அர்ப்பணிப்பு உள்ள ஒரு பள்ளி, அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், அவற்றிற்காக நல்ல நிர்வாகிகள், இவற்றிற்காக தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் மிகுதியாக செலவு செய்து ஒரு கல்வி என்பது தான் ஒரு சமுதாயத்தை மாற்றும். இந்த பகுதியிலே ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்காக, நல்ல குடிமக்களை உருவாக்குவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டு தெரிவிக்கிறேன். குறிப்பாக மாவட்ட கல்வி அலுவலருக்கு என்னுடைய மிகுந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அவர்கள் வரவே இயலாத சூழ்நிலை. நேற்றைய தினம் ஒரு மீட்டிங்கு, மறுபடியும் இன்னைக்கு 2 இயக்குநர்கள், சென்னையிலிருந்து 2 இயக்குனர், ஒரு இயக்குனர் தூத்துக்குடியில் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மீட்டிங்கு. அடுத்த மீட்டிங் திருநெல்வேலிக்கு போனோம் நாங்கள், 3 மணிலேருந்து மீட்டிங்கு. அவங்க ரொம்ப டயர்டு. இன்னைக்கு பஸ்ஸில் வரும்போதே அவங்க டயர்டாக தூங்கிட்டு என்னால் இன்னும் வரவே முடியாது அப்படின்னுட்டாங்க.
நாங்கள் திருப்பி அவங்ககிட்ட சார் இல்லை சார் வாங்க சார். அதேமாரி நம்ம தலைமை ஆசிரியர் வந்து மிகுந்த மரியாதையுடன் அவர்களை வருந்தி கேட்டுக்கொண்ட இடத்துல அவர்களை வந்திருந்தாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு வந்து உடனே முகம் கழுவிட்டு அப்படியே புறப்பட்டு வந்திருந்தாங்க. அவருடைய ஆர்வத்தை, அதாவது இந்த பகுதியில் உள்ள மாணவர்களெல்லாம் வாழ்த்தணுன்ற ஒரு ஆர்வத்தை வந்து நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு இந்த பள்ளியின் சார்பாக, என்னுடைய சார்பாக மிகுந்த நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. காலத்தினுடைய அருமையை கருதி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்செந்தூர் வட்டார கல்வி அலுவலர் திரு மாணிக்கராஜ் ஐயா அவர்களுக்கு அனைவரும் கரவொலி எழுப்பி நன்றி சொல்கிறோம். நன்றி ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் தொந்தரவு பண்ணது இன்னைக்கு தான். கல்வி அதிகாரிகள்லாம் நான் ரொம்ப மதிப்பேன், ரொம்ப பாசமாக வச்சுருப்பேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பொறுமையாக எங்களுடைய தாளாள தந்தையவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களுடைய தந்தையவர்கள்ட்ட சொன்ன உடனே இல்லை டீச்சர் வரட்டும், அவங்க வரட்டும், வந்த பிறவே தொடங்குவோன்னு சொன்னாங்க. அனைவரும் நம்முடைய தாளாள தந்தையவர்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றி சொல்வோம். அடுத்தது தூத்துக்குடி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஐயா அவர்களை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். அவர்களே இந்த பள்ளிக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய வட்டார கல்வி அலுவலர் ஐயா திரு பாப்கேஸ் ஐயா மற்றும் மாணிக்கராஜ் ஐயா அவர்களின் அழைப்புதலும் நானும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஐயா கண்டிப்பாக வாருங்கள் என்று சொன்னதும் நான் வருகிறேன் டீச்சர் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் துணைவியார் அவர்களும் வந்துள்ளார்கள். அதுதான் எங்களுக்கு பெரிய சிறப்பு. அனைவரும் கைதட்டி கரவொலி எழுப்பி நன்றி சொல்வோம். அனைவருக்கும் நன்றி. எங்களுடைய தாளாள தந்தை சார்பாகவும், ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும், மாணவ செல்வங்கள் சார்பாகவும் மற்றும் ஆலய நிர்வாகத் தலைவர் அந்தோனிய ஜெயராஜன் அண்ணன், தன்ராஜனன், எங்களுடைய உடன்குடி பள்ளியின் தலைமை ஆசிரியை அருட்சகோதரி அரும்பு சிஸ்டர், குலசேரப்பட்டினம் புனித சவேரியா தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு ஜெயமேரி சிஸ்டர், செபஸ்தி சிஸ்டர் மற்றும் என் பள்ளியில் பணியாற்றி 25 ஆண்டுகளாக பணியாற்றி ஓய்வு பெற்ற திருமதி அலெக்சாண்ட்ரியா ஜான்சிராணி அவர்கள் சார்பாகவும், உங்களின் சார்பாகவும், உங்களையும் நான் நினைக்கிறேம்மா, பொறுமையாக இருந்தீங்க, உங்களின் சார்பாகவும் அனைவருக்கும் மிகுந்த நன்றினை தெரிவித்துக் கொண்டு நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக நடனம். திசையெங்கிலும் இருக்கிறது இசை, அது புவியை இயக்கிடும் இசை, இடர்பட்ட இதயங்களும் இசை கேட்டு உறங்கும் இறைவனின்